வாங்க வாங்க. என்ன அங்கிள் வீடு அமைதியா இருக்கு, யாரையுமே காணோம். எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்புறம் என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா சார், இவளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வீட்டு விட்டு போயிட்டு கூட சொல்லிட்டேன். இவ்வளவும் கோச்சிக்கிட்டு போக தயாராகிட்டா. அதுக்கப்புறம் தான் மாமாவை காப்பாற்றினது ஸ்னேகா நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இவள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இவ்வளோ என்னை மன்னிச்சிட்டா. அது சரி, வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. தெரியாது அங்கிள். நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம் சார். கடைசி வரைக்கும் இவ்வளோ எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லி எங்களை சேர்த்து வச்சுருக்கீங்க. அதான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஸ்னேகாவா ப்ளீஸ் பண்ணுங்க சார். இருக்கட்டும்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்பா, புரியுதா? நாங்க கிளம்புறோம் அங்கிள். ஹாய். ஹலோ பிரதீப், எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன் மிஸ்டர் துவாரகேஷ். பாரா, மிஸ்டர் கிஸ்டர்லாம் சொல்கிற. துவாரகேஷ், என் புள்ள மாறிட்டான்ப்பா. சரி, இப்போ நான் பிரதீப்னு கூப்பிடணுமா இல்லை சஞ்சய்னு கூப்பிடணுமா? நீங்கள் சஞ்சய்னே கூப்பிடுங்க. சரி. வாங்க வாங்க. ஹலோ மேடம். வாஸ்னேகா, வா துவாரகேஷ். எங்கம்மா பிரியா? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? நீங்க கேட்காம இருந்ததாமா தப்பு. என்னடா இது வம்பா போச்சு? இவன் யாருன்னு தெரியாம இருந்தப்போ அந்த பொண்ணுதான் ஓடி ஓடி உழைச்சு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய காப்பாத்துச்சு. அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிக்கலன்னா என்ன மாதிரி நன்றி கெட்டவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. சரி சரி, போது ருத்ரா. சரி, நமக்கு இனிமேல் வேலை இல்லை, கிளம்பலாமா? வரோம் அங்கிள். இருங்க இருங்க, 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க பேசுங்க. என்ன பேசணும்? என்னங்க என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க? பிரதீப்போட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுங்க. பேசாம இரு, அதெல்லாம் வேணாம், புரியுதா? என்னங்க? பெரியவங்களை வச்சு பேசணும். இவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லங்க, இவங்க கிட்ட பேசலாம். இரு, அதுக்கு நேரம் வரும். எப்ப என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நீங்க புறப்படுங்க. வரோம் அங்கிள். வரோம் ஆண்டி. See you. சார் வரேன் சார். துவாரகேஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. கருணாகரனுக்கு தன் பொண்ணுதான் தன்னை காப்பாத்தினான்னு தெரிஞ்ச உடனே முகத்துல எவ்வளவு சந்தோஷம்ப்பா. அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னா அது உன்னோட கையில தான்ப்பா இருக்கு. சார், நான் என்ன சார் பண்ணணும்? அது ஸ்னேகாவை கருணாகரனோட சேர்த்து வைக்கிறதுக்கு இது கரெக்டான நேரம்னு தோணுதுப்பா எனக்கு. ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனால் இவ பிடிக்கிறதே பேச மாட்டா. என்ன என்னை விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை விட்டுட்டு என்ன ரகசியம் பேச போகிறோம்? அது ஒரு ரகசியம் தாம்மா பேசிட்டு இருந்தேன். ஏதோ அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதாம்மா, நீ எப்ப அப்பா ஆக போறன்னு கேட்டுட்டு இருந்த. சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். வாமா. வர சார். பாப்பா. இந்தாங்க காஃபி. காலையில பொழுது விடிஞ்சா போதும். குளிக்க வேண்டியது, டிஃபன் சாப்பிட வேண்டியது, பேப்பர் பார்க்க வேண்டியது. வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது எதையுமே கண்டுக்கிறது இல்ல. கரண்ட் பில் கட்டுறதுக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். யார் போய் கட்டுறது? ஏண்டி, காலையிலேயே உன் ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியா? என்ன வேணும் உனக்கு? கரண்ட் பில்லு கட்டணும், அவ்வளவுதானே. நான் வேலையில்லை, சும்மா தானே இருக்கேன். நான் போய் கட்டிட்டு வரேன். சே, ஆம்பளைங்க வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறது பெரிய அவமானம்ப்பா. புரியுதுல்ல? அந்த ஷாம் கம்பெனி வேலை நல்ல வேலை, உங்க வீம்புக்கு விட்டுட்டீங்க. அவரு யாருக்கு கோடி கொடுத்தா உங்களுக்கு என்னங்க? இப்போ அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை தெரு கோடிக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இனிமே அந்த லக்ஷ்மி மறுபடியும் நம்ம வீட்டு வாசலுக்கு வரவா போகுது? என்னங்க, யாரோ வராங்க. ஏங்க, யாருங்க அவரு? ஷாம் தம்பி. அவரா? வாங்க வாங்க. எப்படின்னு இருக்கீங்க? வா தம்பி,
அப்பாடா நல்ல வேளை என்ன மறக்கலையே, சந்தோஷமா இருக்குண்ணே. அப்படிலாம் மறப்பனா? இவங்க? இது என் ஒய்ஃப் ஷாமலா. ஓ வணக்கம்மா. இவன் என் மூத்த மருமக உமா. வணக்கம். வணக்கம் சார். என்னண்ணே உட்கார கூட சொல்ல மாட்டீங்களாண்ணே? உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. காஃபி கொண்டா. என்னண்ணே என் மேல கோவம் இன்னும் போகலையா? ஆஃபீஸ் பக்கமே நீங்க வரல? நான் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேனப்பா. நீங்க தான் வேலையை விட்டீங்க, வேலை ஒன்றும் உங்களை விடலையே. புரியல தம்பி. என்னண்ணே எதுக்கு உங்க தம்பி மேல இன்னும் கோவம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அண்ணே நான் எனக்காக வாழல, என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ கிழிச்ச கோட்டை நான் என்னைக்குமே தாண்ட மாட்டேன்னு. அவ சொல்லிட்டா கருணாகரன் மாமாக்கு 5 கோடி கொடுங்கன்னு. அவ சொல்றது எனக்கு வேத வாக்குன்னு, அதை என்னால மீற முடியலன்னு. இவன் நம்ம அப்பாவை விட தான் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பான் போல இருக்கே. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ அண்ணி. அண்ணன் என் மேல கோவமா இருக்காரு, வேலையும் விட்டாரு. அதனாலதான் நானும் இவர் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். கரெக்ட் அண்ணி. இவருக்கு மறுபடியும் உங்ககிட்ட வேலைக்கு வரணும்னு தான் ஆசை. ஆனா மனசு சங்கடப்படுறாரு. எப்படி உங்ககிட்ட மறுபடியும் வந்து ஜாயின் பண்றதுன்னு தயங்குறாரு. ஷாமலா. அண்ணே அன்பு நட்பு பாசம் விஷயத்துல நான் ஒரு மானம் கெட்டவண்ணே. தரையில விழுந்து புரண்டாது ஒட்டிக்குவேண்ணே. இல்லைன்னா நீங்க யாரோ நான் யாரோ. உங்களை எதுக்காகண்ணே நான் அண்ணனு கூப்பிடணும்? பாருங்க, நீங்க இப்ப ஆபீஸ்க்கு வரல, ஆபீஸ நான் இங்க கொண்டு வந்துடுவேன். அப்பாடா அண்ணன் சிரிச்சிட்டாரு. நீ அப்படின்னா மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். என்னப்பா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. அண்ணே நமக்குள்ள என்னவோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ண்ணே. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மறுபடியும் வேலைக்கு வாங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரிப்பா, நானும் செஞ்சது சரியில்லைன்னு தான் உணர்றேன். என் உலகம் வேற, உன் உலகம் வேற. என் விருப்பு வெறுப்புகளை உன் மேலே திணிக்கிறது என்னோட தப்பு தானே. பெத்த பிள்ளைகளே நம்ம விருப்பு வெறுப்புகளை பற்றி இப்பெல்லாம் கவலைப்படுறதில்ல. உன்னை சொல்லி தப்பு இல்லை. சரிண்ணே. அண்ணே காலையில் வேலைக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணே எப்பவும் போல கார் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுண்ணே. நீங்கள் வந்துடுண்ணே. வரேண்ணே. ரொம்ப வரேண்ணே. வரேங்க. வாங்க. தலை பயங்கரமா வலிக்குது. போய் டீ எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். என்னடி முத்துலட்சுமி, எப்படி இருக்க? உடம்பு நல்லா இருக்காடி? டி ஆமாடி. யூ ராஸ்கல், ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஏன் கேபின்குள்ள வந்துட்டு என்ன மரியாதை இல்லாம டீ போட்டு பேசுறியா? டீனு தானே சொன்னேன். உதைக்கலியேன்னு சந்தோஷப்படு. நியாயமா பார்த்தா உள்ள வந்த உடனே உன்னை தூக்கி போட்டு மெரிச்சிருக்கணும்டி. How dare you? அடங்கடி. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. மேடம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ யார வேணா கூப்பிடுறி, எனக்கு கவலையே கிடையாது. உன் அழிச்சாட்டியத்துக்கெல்லாம் இப்ப ஆப்பு வச்சுட்டாங்கல்ல, இனிமே யாரி உன்னை மதிப்பா? நீ செஞ்ச தில்லுமுள்ளுதான் கோர்ட்லயே நாரி போச்சுல்ல. பிரஸ் மீடியா எல்லாம் உன்னை கிழின்னு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டாங்கல்ல. இனிமே யார் உன்னை கூப்பிட்டு சமூக சேவகின்னு பட்டம் கொடுப்பாங்க. ஃபங்க்ஷனை வச்சு உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. Oh God, will you just stop this nonsense? நீ நிறுத்துறி, நான் நிறுத்துறேன். நாங்க நிறுத்துறோம். ஏய் திவாகர், please listen to me. வாய மூடு. யார்கிட்ட விளையாடுற? கஸ்தூரி மனசு வெந்து ஒன்னால செத்தா. அந்த பாவம் தாண்டி இப்ப உன்னை பிடிச்சிருக்கு. இனிமே கஸ்தூரி ஆவி உன்னை சும்மா விடாது. செக்யூரிட்டி. ரொட்டியாவது சப்பாத்தியாவது. ப்ளீஸ். என்னடி கத்திய பார்த்த உடனே வாய் கொளறுதா? கஸ்தூரிய கொன்னுட்டு நீ இத்தனை வருஷம் உயிரோட இருந்ததே அதிகண்டி. நான் கொல்லல. நீதான் கொன்ன. அத நாங்க நிரூபிக்க முடியாம போயிருச்சு. இனிமே அதை நிரூபிக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை. கஸ்தூரிய கொண்டது நீதான்னு அவளே நிரூபிச்சுட்டு போயிடுவா. எப்படி? ஆவியா வந்துடி. உன்னை பழி வாங்கறதுக்கு அவ கல்லறையில இருந்து கிளம்பிட்டா. வந்துகிட்டு இருக்காடி. இன்னும் சொல்ல போனா வந்துட்டா. என்ன உளற?
எங்க வந்திருக்கா? நல்லா கழுத்தை திருப்பி சுத்தி பாரு முத்துலட்சுமி. உன் கண்ணுக்கு அவ தெரியவா? இப்ப உன் கூட தான் இருக்கா. நீ கருணாகரனுக்கு எதிரா போட்ட கேஸ் யாரால போச்சுன்னு தெரியுமா? இப்ப உனக்கு இவ்வளவு குடைச்சல் தர்றது யாரு தெரியுமா? இனிமே உனக்கு படிப்படியா சறுக்கல் தான். உனக்கு தோல்வி ஏற்பட போறது யாரால தெரியுமா? யாரால? கஸ்தூரியால. அவ சாகல. அவ ஆவி இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவதான் உன் தோலை உரிச்சு காட்டி கருணாகரன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணவன். ஒரு கட்டம் வரைக்கும் தான் தர்மம் பொறுமையா இருக்கும். அதுக்கு மேல அது பொறுமை இழந்து தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிரும். இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக தாண்டி. அதுக்குள்ள நீ திருந்திரி, இல்ல மறுபடியும் வருவேன். அப்ப இந்த கத்தி இங்க இருக்காது, இங்க இருக்கும். உன் உயிரையே குடிச்சிரும். ஜாக்கிரதை. இல்ல, நான் திருந்திறேன். நான் திருந்திறேன். எப்போ? இப்பவே நான் திருந்திட்டேன். அது இந்த கத்தி இங்க விட்டு போனா நான் தான் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு என் மேலே கேஸ் போடுவேன். அதனால இந்த கத்தியை நானே எடுத்துட்டு போறேன். வரண்டி வரண்டி முத்துலட்சுமி டி. என்ன ஸ்னேகா, பாத்தியா? சூப்பர். என் வாயில வந்ததெல்லாம் சொல்லி கத்திய காட்டி கண்ணா பின்னான்னு மிரட்டிட்டேன். இத்தனை வருஷம் என் மனசுல குமுறிக்கிட்டு இருந்த கோவத்தை அப்படியே ஆசிட் மாதிரி அவ மேல ஊத்திட்டேன். பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிட்டா தெரியுமா? நியாயமா அவள் இப்படி எல்லாம் பேசணும்னு நான் குமுறிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதனாலதான் என்னால பேச முடியல. அவகிட்ட இதெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்க, அவ என் சீட்டை கிழிச்சு அமிச்சிருவா. அதான் உங்களை விட்டு 4 வாங்க சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு வைஃப் கொடு, பிச்சிடுறான் அவளை. செக்யூரிட்டி சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. மேம், ஸ்கவுண்டல், ராஸ்கல், யூஸ்லெஸ் பீப்பிள். இந்த செக்யூரிட்டி கூட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? சாரி மேடம். சாரி, அது கேரியாவது. அதால என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன சாவடிச்சாலும் பரவாயில்லன்னு நீ மட்டும் தப்பிச்சு போயிட்டல. உன்ன சாரி மேம். நான் கேட்டுக்கிறதுக்காக மறுபடியும் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். நான் மறுபடியும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். சில கடமைகள் பாக்கி இருக்கு, அதை முடிக்கிறதுக்காகத்தான் வந்தேன். முத்துலட்சுமி உங்கள் மேலே பொய் கேஸ் போட்டு 5 கோடி ரூபாய் கேட்டும் நீங்கள் இந்த கேஸை ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு போட்டு 10 கோடி ரூபாய் கேட்டுக்கலாம். ஆனால் விட்டுட்டீங்க. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மாமா அதை பெருந்தன்மையை விட்டுட்டாரு சார். சார், அவளுடைய பணம் எனக்கு தேவையில்லை. அது பாவப்பட்ட பணம். நான் திரும்ப கேஸ் போட்டா அவ பேர் கெடுதோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிடும். என்னைக்கு இருந்தாலும் அது என்னுடைய ஹாஸ்பிட்டல். நானே அது மேலே அசிங்க தள்ளி வீசலாமா சார்? உங்கள் அக்கறையை ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒரு 2 நிமிஷம் நம்ம கம்பெனி பாலிசியை பற்றி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மொழி முழிக்கிறான். சார் நீங்கள்? சார், நான் மெடிக்கல் ஏஜென்சி டீலர் எம்டியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி. இவனை எங்கே பார்த்தேன்?
உங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்குது. முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல சார், நீங்க யாரையோ தப்பா நினைச்சு சொல்லிட்டீங்க. ஏய் சார், நில்லு. சார், முத்துலட்சுமி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. சார், சார், ஏய், மாப்ள, போய் சொல்லாத. மாப்ள, நில்லு. மாப்ள நில்லுங்க. என்னாச்சு மாப்ள? அவன் ஒரு மெடிக்கல் ஏஜென்சி ஓனர். உங்களை பார்த்து ஏன் பயந்து ஓடுறான்? அவனுக்கும் அந்த முத்துலட்சுமிக்கும் ஏதோ டீலிங் இருக்கு மாமா. எக்ஸ்பைரி ஆன மெடிசின்ஸ் எல்லாம் ரீசீல் பண்ணி இவங்க அதுலேருந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க மாமா. அதனால தான் அப்பாவி ஜனங்களாம் சாகுறாங்க. அநேகமாக அது சம்மந்தமாக தான் அவன் எம்டியை பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏற்கனவே என்கிட்ட ஒரு தடவை அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலன்னு தெரிஞ்ச உடனே அவன் எம்டியை பார்க்க வந்திருக்கான். அவனை எனக்கு அடையாளம் தெரியுது மாமா. சரவணா மாமாவுக்கு முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் இருந்தேன்ல மாமா, இவன் அடிக்கடி முத்துலட்சுமியை பார்க்க வருவான். அவங்க கேபினில் கூட நான் பார்த்துருக்கேன். மாப்ள, இனிமே இந்த மாதிரி ஆட்களையும் முத்துலட்சுமியும் உள்ள விடவே கூடாது. முத்துலட்சுமி கோடி கோடியா கொள்ளை அடிச்சது இந்த கம்பெனி மூலமா தான். முதல்ல அதை நிறுத்தணும். கரெக்ட் மாமா. மாப்ள, இதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். வாங்க மாப்ள, இந்த கேஸ்ல இருந்து நான் நிரந்தரமா நல்ல பேரோட விடுதலை ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என் பொண்ணு. நான் ஒரு முறை அவளை பார்த்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயம் ஏற்பாடு பண்றோம் மாமா. வாங்க வாங்க மாப்ள. இந்த நேரத்தில் யார் இருக்கும்? வாதேளா என்ன இந்த நேரத்தில்? உள்ளவா. சரி, என்ன விஷயம்? அக்கா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சார். உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கேன். சார் ப்ளீஸ், ரொம்ப மனசு நொந்து போய் வந்திருக்கேன் சார். எனக்கு ஆதரவு கொடுங்க சார். ஒரு காலத்தில் எவ்வளோ கௌரவமாக கம்பீரமான ஜெயிலராக இருந்தான், இப்போ இப்படி நிற்கிறான்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் அந்த முத்துலட்சுமியால சார். அவளை நம்மளை எந்த ஆம்பளையும் உருப்படல சார். இப்போ சொன்னியே, இது சத்தியம். இந்த ஒரு உண்மைக்காக என் வீட்டில் நான் உனக்கு கடைக்கல கொடுக்குறேன். வா உள்ள வா. உட்கார். சொல்லு, என்ன பிரச்சனை தயாளன்? சொல்லு, என்ன ஆச்சு தயாளன்? எல்லாம் அந்த ஸ்னேகாவால தான் சார். அவ ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தப்பவே நான் வேணாம்னு சொன்னேன். ஆனா அக்கா கேட்கல. இப்ப அந்த ஸ்னேகா ஒரு அக்கா தம்பி உறவையா எடுத்துட்டா. பதிலுக்கு அந்த ஸ்னேகாவை நான் கழுத்து இறக்காம விட மாட்டேன் சார். உங்க அக்கா ஒரு பைத்தியம், நீ ஒரு இடியட். திட்டுங்க சார், நல்லா திட்டுங்க. ஸ்னேகா அந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து சொல்லல. இப்பதான் என்கிட்ட சொல்றேன். இன்னும் டீட்டெயிலா சொல்லு. ஆக்சுவலா அங்க என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா சார், கணக்கு வழக்குல இருந்து டிவி பேட்டியில இருந்து அந்த கத்திரிக்கோள் ஸ்கேன் மாற்று வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்றேன் சார். கேஸ் தோக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு அக்கா என்னை துரத்தி விட்டுட்டான். கடவுள் சத்தியமா கேஸ் தோக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை சார், அந்த ஸ்னேகா தான் சார் காரணம். ஆனா நான் எவ்வளவு சொல்லி அக்கா நம்ப மாட்டேன்றாங்க. ஸ்னேகா அந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணும்போதே நினைச்சேன் அவன் நேரடியாக முத்துலட்சுமியோட மோத போறான்னு. ஆனா எப்பவுமே நேர்வழியில மோதுற ஸ்னேகா இந்த தடவை முத்துலட்சுமியை முதுகுல குத்துற விளையாட்டை தேர்ந்தெடுத்திருக்கா. இட்ஸ் a குட் மூவ். இப்போ என்ன பண்ணலாம் சார்? அக்காவையும் ஹாஸ்பிட்டலையும் ஸ்னேகா கிட்ட இருந்து காப்பாற்றணும். செய்யலாம், ஆனா ஸ்ட்ரெயிட்டா செய்ய வேண்டாம். எந்த ரூட்ல போய் ஸ்னேகா முத்துலட்சுமி மடக்கினாலோ அதே ரூட்ல போய் ஸ்னேகா எதிர்பார்க்காத போது அவளை அடிக்கணும். ஸ்னேகாவை ஒழிச்சு கட்டணும் தயாளா. அதுக்கு நான் சொல்ற பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா செய்யணும். சரிங்க சார். சார் அக்கா கிட்ட தயாளா, அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ இங்க இருக்கிறது முத்துலட்சுமிக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிய வராது. ஓகே, ரொம்ப நன்றி சார். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்.